மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்றிருண்ட மெய்யானை 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 மெய்ய மலையானை மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை மெய்யானை மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கை தொழ கையல்ல கண்டோமே கை தொழ கையல்ல கண்டோமே கை தொழ கையல்ல கண்டோமே. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக 108 திவ்ய தேசங்களுடைய ஒரு பேர் எப்பேற்பட்டது, அதனுடைய பெருமை எப்பேற்பட்டது, அதனுடைய சரித்திரங்கள் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம சோழநாடு, நடுநாடு, தொண்டை நாடு, மலை நாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் பார்த்து இன்றைய தினம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்தையும் பூர்த்தி செய்ய இருக்கின்றோம். பாண்டிய நாட்டு திவ்ய தேசம்னு சொல்லும் பொழுது 18 திருத்தலங்கள்னு சொன்னோம். அந்த 18வது திருத்தலம் தான் இன்றைய தினம் நாம் சேவிக்க இருப்பது. 108 பட்டியல்ல பார்க்கும் பொழுது 95வது திருத்தலம், 95th அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரமானது இன்னைக்கு நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருத்தலம். மெய் என்று சொன்னாலே சத்தியம்னு பேரு. சத்தியகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது சத்தியமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாள். அவர் எந்த திருத்தலத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தா திருமெய்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருமெய்யம் அப்படின்னு சொன்னாலே அநேகமா பக்தி சார்ந்து ஒரு பக்கம் தெரிந்தால் கூட அந்த கோட்டை பலருக்கும் நன்றாகவே தெரிந்த ஒரு ஃபோர்ட். எல்லாருக்குமே அந்த திருமெய்யம்னு சொன்னா இந்த பெருமாள் ஒரு பக்கம் நினைவுக்கு வர, மற்றொரு பக்கம் அந்த திருமெய்யம் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு வேலைப்பாடுகளோடு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டை தான் இந்த திருமெய்யம் அப்படிங்கிறது. இன்னைக்கும் அந்த கோட்டையினுடைய சில பகுதிகளை நாம் சென்று பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருமெய்யத்துல இருக்கக்கூடிய பெருமாள் மெய்யன் என்று ஆழ்வார் பாசுரத்துல அழகாக பாடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த மெய்யானை யார் ஒருவர் சரணடைகின்றார்களோ, யார் அவரை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்றாகவே இருக்கும். அவர்களை தொழவில்லையா, அது என்னத்துக்கு அதுக்கப்புறம் அந்த கையானது, அவரை நினைக்காத அந்த எண்ணம் எதற்கு, மனசு எதற்கு அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த பெருமாளுக்கு ஒரு பெருமையை தருகின்றார் ஆழ்வார் அவருடைய பாசுரத்துல. அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது இந்த பெருமாளுடைய திருநாமம் என்ன, தாயாருடைய திருநாமம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வழக்கம் போல நம்ம பார்த்து விடலாம். இந்த இடத்துல பெருமாளுக்கு சத்தியகிரிநாதன் அப்படின்னு திருநாமம், சத்தியமூர்த்தி அப்படின்ட்டு பெயர். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற கோலத்துல இருக்கார். இன்னொரு பெருமாள் சயனித்தபடியும் இருக்கார். 2 கர்ப்பகிரகம் கொண்ட ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். அதே போல உற்சவர் மெய்யப்பன் அப்படின்னு அவருக்கு பெயர். இங்கு தாயார்
உய்யவந்த நாச்சியார், உஜ்ஜீவன நாச்சியார் அப்படின்னு சொல்றது உண்டு. விமானம் சத்தியகிரி விமானம், தீர்த்தம் கதம்ப புஷ்கரணி, அதோடு சத்திய தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர். ஸ்தல விருட்சமானது இங்க ஒரு பலாமரம். காட்சி சத்திய தேவதைகள் பரியந்தம் பலருக்கு காட்சி கொடுத்த பெருமாளாக இருக்கின்றார். இந்த திருமையத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை எந்த ஆழ்வார் அழகாக பாடுகின்றார் அப்படின்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வார் அத்தனை பாசுரங்கள்ல ஆனந்தமாக நமக்கு பாடுகின்றார். இந்த திருத்தலத்தை பத்தி பிரம்மாண்ட புராணமானது நமக்கு சொல்கின்றது. சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதிசேஷனை பற்றி முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதிசேஷன் தவம் புரிகின்றாராம். எதற்காக தபஸ் பண்றார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றதாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் இம்மி அளவு கூட இல்லாம முழுக்க முழுக்க சத்வகுணம் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படுறது. இந்த சத்வகுணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தவம் செய்ய வேண்டுமே. அப்போ நீண்டு நெடிய இருக்கக்கூடிய தன்னுடைய மேனியை சட்டென்று அப்படி சுருக்கி கொண்டாராம் ஆதிசேஷன். சுருக்கி கொண்டு பூலோகத்துக்குள்ள அப்படி போனாராம். பூமிக்குள்ள போனவர் ஒரு இடத்துல வந்து தன்னுடைய தலையால அப்படி தூக்கி எழுந்து நின்றாராம். அப்படி எழுந்து வெளியில வந்தாராம். அப்படி எழுந்து வரும் பொழுது உள்ளேந்து துளைத்து கொண்டு வரும் பொழுது ஒரு பள்ளம் ஏற்படுகின்றது. அந்த இடத்துல ஒரு நதி வருகின்றது. அதுதான் சர்ப்ப நீர் அப்படின்னு சொல்றது. சர்ப்ப நதி அப்படின்ட்டு பெயர். இன்னைக்கு பாம்பாறுன்னு பக்கத்திலேயே ஓடும். சர்ப்பம்னா பாம்பு. ஆதிசேஷன் அந்த இடத்துல தன்னுடைய தலையை தூக்கியதுனால ஏற்பட்ட பள்ளத்துல இருந்து வந்த தீர்த்தம் அப்படிங்கிறதுனால சர்ப்ப தீர்த்தம் பாம்பாறுன்னு பெயர். அந்த ஆதிசேஷன் தலை தூக்கிய இடம்தான் இந்த திருமையம்னு சொல்லக்கூடியது. அப்படி ஆதிசேஷன் இந்த இடத்துல கடுமையான தவம் செய்தாராம். அந்த தவத்தில் சந்தோஷப்பட்ட பெருமாள் அவருக்கு பிரத்யக்ஷமா காட்சி அளிக்கிறார். எந்த ரூபத்துல வரார் அப்படின்னு பார்த்தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று சுவாமி தேசிகன் பாடியது போல ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவராக அவருக்கு காட்சி தந்தாராம். காட்சி தந்து சத்வ குணங்களை அவருக்கு அருளி செய்கின்றார். அப்போ ஆதிசேஷன் தான் கைங்கரியங்கள் எல்லாம் பெருமாளுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்க பெருமாள் என்ன கைங்கரிய முடியுமோ செய்கிறார். முதல்ல விசிறணும் இல்லையா, தன்னுடைய அந்த மூச்சாலையே அவருக்கு காற்றை செலுத்துகின்றாராம் ஆதிசேஷன். அப்படி விசிறி காத்து எப்படி வருமோ அது மாதிரி தன்னுடைய மூச்சானதை பலமாக அப்படி விட்டு அவருக்கு காற்றை வர செய்கின்றார். அடுத்தாப்புல அவருக்கு மங்கள தீபம் எல்லாம் காட்டி ஆகணும் இல்லையா. பெருமாளுக்கு கண்ணாடி சேவையெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. அதனால பார்த்தார் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ரத்தனங்கள் இருக்கோ இல்லையோ அது அழகா அப்படி சிலிப்பினாராம். அதுல இருந்து ஒரு ஒளி கிளம்பித்து கண்ணாடி சேவை போல தீபாராதனை போல அந்த ஒளியும் இருக்க அந்த சேவையையும் பெருமாள் ஏற்றுக்கொண்டாராம். சரி உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கறச்ச நீங்கள் எப்படியாவது என்னை உங்களுடைய ஒரு அணையாக வைத்துக் கொள்ளணும் என்று கேட்க ஆதிசேஷன் மீது பெருமாள் அப்படி சயனம் செய்து கொண்டாராம். இன்னி வரைக்கும் பெருமாள் அப்படின்னு சொன்னாலே சேஷ சாயின்னு சொல்றோம். அவரை சேஷத்துல ஆதிசேஷத்துல அப்படி அழகா சயனம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாள்னு சொல்றோம். அந்த மாதிரி சயனத்தையும் இந்த இடத்துல வரமாக பெற்றாராம் ஆதிசேஷன் பெருமாள் இடத்தில் இருந்து. இது ஒரு பக்கம் இருந்துருக்கு. இந்த இடத்துல அவருக்கு காட்சியானது கிடைக்கின்றது. மற்றொரு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மகரிஷி சத்திய மகரிஷி அப்படின்ட்டு பெயர். இந்த சத்திய மகரிஷியானவர் ஹிமாச்சலத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஹிமாச்சலத்துல தபஸ் பண்ணும் பொழுது பெருமாள் அவருக்கு பிரத்யக்ஷமாறார். பிரத்யக்ஷமான பெருமாள் என்ன வரம் வேணும்னு கேட்கறச்ச மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொல்றார் இந்த இடத்துல இல்லை, நீங்க இன்னும் தவம் செய்யணும். இப்போ உங்களுக்கு மோட்சத்துக்கான காலம் இன்னும் வரல. நான் சொல்ற இடத்துல போய் நீங்கள் தவம் செய்யுங்கள். அங்க உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சேர்த்து காட்சி கொடுக்க போறேன். அப்போ உங்களுக்கு மோட்சம் தரேன்னார். அவர் கேட்டாராம் எந்த இடத்துக்கு நான் போகணும். பெருமாளே நீர் சொன்னால் அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல இப்ப இருக்கக்கூடிய திருமெய்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை தான் சாட்சாத் பெருமாளே சத்திய முனிவருக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அப்ப சத்திய முனிவர் ஒன்னே ஒன்று தான் கேட்டாராம். அவர் அந்த ஹிமாச்சலத்திலேயே ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கார். அதனால அந்த இடத்துல புஷ்ப பத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு நதியானது ஓடுகின்றது. அது மட்டும் அல்லாது சித்திரஷீலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாறையில தான் அவர் தபஸ் பண்றார். அதோடு மட்டுமல்லாது
பத்ரவட்டம் அப்படிங்கிற ஒரு ஆலமரமும் அங்க இருந்ததாம். இந்த மூன்றையும் காண்பித்து, இது மூன்றும் என்னவோ தெரியாது, என் தபசோடு ரொம்ப ஒருங்கிணைந்து இருக்கிறாப்புல எனக்கு இருக்கு. அதனால நான் மட்டும் அல்லாது என்னோடு இந்த மூன்றும் வறுமையானால் நான் எங்க வேணாலும் போய் தபஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் என்று சொல்ல, பெருமாள் அதற்கென்ன, நீங்க எங்க செல்கின்றீர்களோ இந்த மூன்றும் உங்களோடு சேர்ந்தே வரும் என்று சொல்ல, ஹிமாச்சலத்தில் இருந்து அந்த புஷ்பபத்ரா அப்படிங்கிற நதியானது, சித்திரசீலைங்கிற பாறையானது, அதே போல பத்ரவட்டம் அப்படிங்கிற ஆலமரமானது மூன்றும் இந்த சத்திய மகரிஷியோட கிளம்பி தெற்கு பகுதிக்கு வந்து சேர்ந்தது. இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த புஷ்பபத்ர நதியானது புஷ்பபத்ர புஷ்கரணியாக இங்க இருந்துருக்கு. இன்னைக்கும் நாம் சேவிக்க முடியும். அதே போல இரண்டாவது என்ன, சித்திரசீலைங்கிற பாறையை பார்த்தோம் இல்லையா? இந்த சித்திரசீலை அப்படிங்கிற பாறையானது தான் மெய்ய மலையாக இருக்கு. இந்த மெய் மலை அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோமே, அந்த மெய்ய மலையாக அந்த சித்திரசீலைங்கிற பாறை தான் இருக்கு. அதே போல ஆலமரம் பத்ரவட்டம் இருந்தது இல்லையா? இப்ப அது அரச மரமாக இருக்கின்றது. இதே திருமையத்துல இருக்கு. இந்த இடத்துல சத்திய ரிஷி வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கார் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் என்ன, ஏன்னா 2 பேருக்கு சேர்த்து காட்சி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். இந்த ரெண்டாவதவர் யாரு அப்படின்னா, நம்ம முதல்லயே பார்த்த மன்னன் தான், புரூரவசு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன். பல இடத்துல பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்தோம். இருந்தாலும் இந்த இடத்துலயே அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளுக்கு தோன்றியதாம். அதனால புரூரவசு அந்த ஊர்ல எல்லாருக்கும் ஒரு சோதனை ஏற்படுற மாதிரி பெருமாள் பண்ணினார். என்ன பண்ணார், வயலெல்லாம் நிறைய உண்டு அந்த பக்கங்கள்ல இல்லையா? நல்ல பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய வயல்கள். பெருமாள் என்ன பண்ணினார், நிறைய வராகத்தை கிளப்பி விட்டாராம். நிறைய வராகங்கள், 1 2 இல்ல, கூட்டமா வராகங்கள் எல்லாவற்றையும் கிளப்பி விட்டார். அத்தனை வராகங்களும் போய் என்ன பண்ணுறது, அங்க இருக்கிற பயிர் எல்லாவற்றையும் சிதைக்கின்றது. எல்லாருக்கும் ஏதோ கஷ்டத்தை கொடுத்ததாம். உடனே அங்க இருப்பவர்கள் எல்லாரும் போய் மன்னன்ட்ட தானே முறையிடுவா. அப்ப புரூரவசு தான் அங்க மன்னன். அவர்கிட்ட போய் சொல்றா, அந்த வராகங்கள் ரொம்ப பாடுபடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய சேனையை அனுப்பினாராம். அனுப்பி அந்த வராகங்கள் எல்லாம் போய் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல, இவர்கள் இந்த சேனை எல்லாம் வந்து பார்க்கறா. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வராகத்தை கூட அவளால எதுவும் செய்ய முடியல. அத்தனை பேரும் திரும்ப போய் இந்த மக்களோடு இப்ப சேனைகளும் சேர்ந்து போய் மன்னன்ட்ட சொல்றாளாம். மன்னனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இத்தனை சேனைகள் போய் ஒரு பன்றிய கூட எதுவும் செய்ய முடியலனா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி இவர் வராராம். இவர் வந்து பார்த்தா ஒரு பன்றி இவருக்கு தென்படுகின்றது. யாராக இருக்கும், சாக்ஷாத் பெருமாள் தான் அந்த வராகமா இவர் கண்ணில் பளிச்சுன்னு படுற மாதிரி இருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணினார், தன்னுடைய அம்பை எடுத்து அந்த வராகத்தை வதம் செய்ய வேண்டும்னு நினைக்கிறார். அப்போ அதை கொல்லணும், வேட்டையாடணுங்கிற மாதிரி அதை கொல்லணும் அப்படிங்கிறச்ச ஒரு அம்பு கூட அந்த வராகத்தை எதுவுமே பண்ண முடியல. சரமழை பொழிகின்றார். அப்பொழுதும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த வராகம் என்ன பண்ணுறது, அப்படியே ஓடுன்னு ஓடுறதான். வராகத்தை பின் தொடர்ந்து புரூரவசுவும் பின்னாடியே ஓடி வரார். வராகமோட இவர் பின்னாடி ஓட கடைசியில் அந்த வராகமானது இந்த திருமையத்துல வந்து அப்படி மறையறதான். என்னடா அது திடீர்னு காணுமேன்னு பார்த்தா அங்க சத்திய மகரிஷி இருக்கார். சத்திய மகரிஷி கிட்ட வந்த அந்த வராகமானது நான் வந்திருக்கின்றேன், காட்சி தரப்போறேன்னு சொல்லித்தான். சப்தத்தை கேட்டு கண் திறந்தாராம். வராகம் இவருக்கும் மறைந்து விட்டது. என்னடா அது, யாரோ காட்சி தரேனா ஒத்தரையும் காணுமேனா எழுத்தாப்புல புரூரவசு நின்று இருக்கார். 2 பேரும் அங்க நிற்க திடீர்னு ஜாஜ்வல்யமாக பெருமாள் அப்படி தோன்றினாராம். வராக சுவாமியாக காட்சி கொடுத்தார். அடுத்தாப்புல பெருமாள் நல்ல அற்புதமான தன்னுடைய அந்த சௌமியமான ஒரு திருக்கோலத்தையும் காண்பித்து இவர்கள் இருவருக்குமே பேரருளை புரிகின்றார். அப்ப சத்திய மகரிஷிட்ட சொல்றார், உங்களுக்கு மோட்சம் தந்தோம் அப்படின்னார். சத்திய மகரிஷிக்கு இங்க மோட்சம் கிடைச்சதாம். இந்த பக்கம் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னும் 3 மாத காலம் நீ இங்கேயே தங்கி இருந்து இந்த கோவிலை எல்லாம் நல்லபடியாக அமைக்க வேண்டும் என்று சொல்ல, புரூரவசு மன்னன் இங்கு கோவில் வழக்கம் போல விஸ்வகர்மாவையும் கூப்பிட்டு இந்த இடத்துல கோவிலானதை ரொம்ப அழகாக அமைக்கின்றார். திருமையம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பக்கம் சத்திய மகரிஷிக்கும் மற்றொரு பக்கம் புரூரவசுவுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். 3வது ரொம்ப முக்கியம், பெருமாளுடைய ரூபமே எப்படி இருக்கு. முதலையே சொன்ன 2 கர்ப்ப கிரகம் இருக்கு. ஒரு பெருமாள் நின்ற பெருமாளாக இருப்பார், மற்றொன்று இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய சயனம். ரங்கநாத பெருமாளெல்லாம் விட ரொம்ப பெருசா இருக்கக்கூடியவர். அந்த மண்டபமே அவ்வளவு பெருசா இருக்கும். கர்ப்ப கிரகம் ஒரு மண்டபம் போல இருக்கும். அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் அழகுனா
அப்படி ஒரு அழகு. அதே மாதிரி இருக்கிற கோலமும் சற்று வித்தியாசமாக இருக்கும். இப்போ வலது கால் கிட்ட பார்த்தேன்னா பூதேவி இருப்பா. அந்த வலது காலால பூதேவியை ஆஸ்வாசம் பண்ணிட்டு இருப்பார். பூதேவிக்கு தைரியம் சொல்வது போல வலது காலா அவளை தட்டின்னு இருப்பார். வலது கையில ஆதிசேஷனுக்கு அப்படி தட்டி கொடுத்துட்டு இருப்பாராம். இந்த பக்கம் இடது கையால ஸ்ரீதேவியை அணைத்தபடி இருப்பாராம். இது என்ன அப்படின்னா, ரெண்டு அசுரர்கள், மது கைட்டபர்கள் அப்படின்ட்டு பெயர். இந்த மது கைட்டபர் ரெண்டு பேருமே பெருமாளுடைய காதிலிருந்து தோன்றியவர்கள் தான். தோன்றியவர்கள் உடனே சும்மா இல்லாதக்கு பிரம்மா நாபி கமலத்துல பயின்றிருக்காரு இல்லையா, அந்த பிரம்மாவினுடைய தாமரையை இப்படி ஆட்டி பார்க்கறது, அவரை கீழே தள்ள பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய அவருக்கு தொந்தரவு கொடுத்து கடைசியில வேதங்களை அவரிடத்தில் இருந்து அபகரணம் செய்து கொண்டு போறார்கள். பிரம்மதேவர் பெருமாளை சரணடைய பெருமாளே கடைசியில மது கைட்டபர்களை வதம் பண்றார் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த மது கைட்டபர்கள் இந்த பெருமாளையும் சரி தேவர்களையும் சரி ரொம்ப பயமுறுத்துறார். இந்த இடத்துக்கு பெருமாள் பேர்ல ஓடி அப்படி வரும் பொழுது ஆதிசேஷன் பார்த்தார், எங்க பெருமாளுக்கா நீ ஏதோ பண்ண பாக்குற, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு பலமா சுவாசத்தை இழுத்து அப்படி விட்டாராம். மூச்சு அப்படி ஆதிசேஷன் விடும் பொழுது என்ன ஆறுது, மது கைட்டபர்களுக்கு பயம் ஏற்படுறது, ஆனா அதை விட தேவர்களுக்கெல்லாம் பயம் ஏற்படுறதா. இந்த பக்கம் ஸ்ரீதேவி பாக்குறா, பெருசு பெருசா மூச்சு வரும்போது ஆடுறது இல்லையா, அவளும் தானே இருக்கா. அது மட்டும் இல்ல பூதேவியும் அப்படி அவளுடைய பேலன்ஸ் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. பெருமாள் பார்த்தார், யாருக்கும் கவலைப்படாதீங்க நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பூதேவி அப்படி காலால தட்டி கொடுக்கிறாராம். அவளை சமாதானம் பண்ற மாதிரி ஆஸ்வாசம் பண்ற மாதிரி, இரு நான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த பக்கம் ஸ்ரீதேவிய இடது கையால அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு உனக்கும் ஒன்னாகாதுங்கிறார். இந்த பக்கம் ஆதிசேஷனை வலது கையால தட்டி கொடுத்து, சிரமப்படாதேப்பா நான் பாத்துக்கிறேன், இந்த பொடியன்க தானே எத்தனை பேரை பார்த்தாச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மது கைட்டபர்களை ஓட விட்ட இடம். இறுதியில் பெருமாள் அவர்களை வதம் பண்ணினார் அப்படிங்கிறது அந்த சரித்திரத்தை நம்ம படிக்கும் பொழுது தெரியறது. தேவி மகாத்மியத்துல கூட மது கைட்டப வதங்களை பற்றி நமக்கு நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல திருமையத்துல தான் அந்த மது கைட்டபர்களை பயமுறுத்தினார்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு கோலத்துல பெருமாள் இருக்கார். சயனமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு கோலத்துல பெருமாளை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அதே போல துர்வாச மகரிஷியும் சாபம் கொடுக்கிறார். யாருக்கு சாபம் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா தக்ஷகன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு சாபம் கொடுக்கிறார். அந்த தக்ஷகன் இங்க இந்த பெருமாளை பிரார்த்தித்து அந்த சாபத்துல இருந்து அவருக்கு விமோசனம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, சந்திரன் இந்த இடத்துல தபஸ் பண்றாராம். சந்திரன் இந்த இடத்துல தவம் பண்ணி இந்த பெருமாளுடைய பேரருளை பெற்று அவருக்கும் பல கஷ்டத்திலிருந்து விமோசனம் கிடைத்து நல்ல ஒரு பதவியானதும் சந்திர பகவானுக்கு இந்த ஒரு இடத்துல பெருமாள் அனுகிரகம் செய்கின்றார். இப்படி பல மேன்மைகளை கொண்டது இந்த திருமையம்னு சொல்லக்கூடிய திருத்தலம். முன்பு சொன்னது போலதான் பெருமாள் சத்திய மகரிஷிக்கு இங்க அனுகிரகம் பண்ணினார் மோட்சத்தை. அதே மாதிரி அவர் இங்க புரூரவசுவுக்கும் அனுகிரகம் பண்ணினார். இந்த நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தாக்க சுக்லபக்ஷ பஞ்சமி, வைகாசி மாதம் புஷ்ய நட்சத்திரத்துல ஞாயிற்றுக்கிழமை சிம்ஹ லக்னத்துல தோன்றினாராம். அப்படி பிரத்யக்ஷமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதே போல சந்திரன் தக்ஷகன் இவாளுக்கெல்லாமும் காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி பூதேவி ஸ்ரீதேவி ஆதிசேஷன் பரியந்தம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி மது கைட்டபர்களையும் ஓட ஓட விரட்டி கடைசியில பிரம்மாவுக்கு தன்னுடைய வேதங்களையும் எடுத்து கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த பெருமாள், நான் முதலியே சொன்னது போல 2 கர்ப்பகிரகம் கொண்ட பெருமாள். இந்த பெருமாளுடைய ஒரு வைபவமானதை திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் பாடும் பொழுது நமக்கு சொல்கின்றார். உடம்புருவில் 3 மூர்த்தி வேறாய் உலகுள்ள நின்றானை அன்று பேச்சிவிடம் பருகு வித்தகனை கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரைமீகானில் தடம் பருகு கருமுகிலை தஞ்சை கோயில் தவநெறிக்கோர் பெருநெறியை வையம் காக்கும் கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டு கொள்டேன் கடிப்பொழில் சூழ்கடல் மல்லை தலசயனத்தே ஏ ஏ
இதில் சொல்லும் பொழுது யார் ஒருவர் இந்த மெய்யமலை என்று சொல்லக்கூடியதுல மெய்யானாக இருக்கின்றாரோ அவரை எல்லா க்ஷேத்திரத்திலையும் நான் பார்க்கின்றேன், உலகத்தை காப்பவனாக இருக்கக்கூடியவன் என்று திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகாக பாடுகின்றார். அப்படிப்பட்ட பெருமாளை சரணடைந்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.